வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் ஒரு கடுமையான தடாலடி சரிவில் காணப்படுது. இதற்கான காரணம் என்ன, மேலும் இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 315 ரூபாயாக காணப்படுறதில்ல. 1 கிலோ வெள்ளியோட விலை 3,15,000 ரூபாயாக காணப்படுறதில்ல. இன்று நமக்கு ஒரே நாளில் 10,000 அப்படிங்கிற வீழ்ச்சி நிலவரத்தில் வெள்ளியோட விலை காணப்படுது. கடந்த வாரங்களில் பெரும் அதிரடி ஏற்றத்திற்கு பிறகு தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா இப்போ தடாலடி வீழ்ச்சி பாதையில் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த தாக்குதலின் போக்கு எப்படி மாறுதோ அதை சார்ந்து இந்த வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் ஏற்றம் சரிவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவே இல்லை. 24 தங்கம் 1 கிராம் 17,084 ரூபாயாகவும், சவரன் விலையை பொறுத்தவரை 1,36,672 காணப்படுற வேலையில் அரை பவுனோட விலை 68,336 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சி பாதையில் காணப்படுற வேலை. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து வீழ்ச்சி அடையும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. தங்கத்தோட விலையானது சவரனுக்கு இன்று ஒரே நாளில் 1000 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சி பாதையில் காணப்படுறதில்ல. இது மேற்கொண்டு இந்த வாரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 3,000 4,000 சரிவுன்னு பார்க்குறப்போ 4,000 4,500 வரைக்கும் அதிகபட்சமாக ஏற்றம் சரிவுன்னு இருக்க வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுறதில்லை. 22 தங்கத்தோட விலை 1 கிராம் 15,660 காணப்படுறதில்ல. சவரன் விலையை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து 1,25,280 அப்படிங்கிற சரிவு பாதையிலையும் அரை பவுன் 62,840 காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இன்றைக்கி ஒரே நாளில் நம்மளுக்கு 920 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் 22 தங்கத்தோட விலையானது காணப்படுற அதே வேலை இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,000லேருந்து 3,900 சரிவுன்னு பார்க்குறப்போ 3,500லேருந்து 4,500 வரை இருக்க வாய்ப்புகள் இருக்குது.